டு சுமதி சமையல். நம்ம வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உருளைக்கிழங்கு பொரியலுங்க. நார்மலாக நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் வெங்காயம் போட்டு ஃப்ரை பண்ணி அப்படியெல்லாம் பண்ணுவோம். இந்த மாதிரி செய்து பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குங்க. உருளைக்கிழங்கு ஒரு 1/2 கிலோ ஆட்டம் உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து நீங்கள் தோல் எடுத்து கட் பண்ணி, கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து அதை புளியை கரைச்சி அந்த தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. குக்கரில் வச்சு ஒரு சவுண்டு விட்டு 2 சவுண்டு கூட உங்கள் குக்கருக்கு பொறுத்து எப்படி வேகுமோ அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக உப்பு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு 2 சவுண்டு விட்டு வேக வச்சு எடுத்துக்கணுங்க குக்கரில் வச்சு. இது வெந்த உடனே இந்த மாதிரி அதை வடிகட்டிடுங்க. அந்த தண்ணியெல்லாம் எடுத்துடுங்க. இந்த மாதிரி வடிகட்டி வச்சுக்கோங்க. இதை நம்ம இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு நான்ஸ்டிக் வானலில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு 10 பல்லு பூண்டு லைட்டாக தட்டி அது போட்டுக்கோங்க. அப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடுங்க. நல்லா ரோஸ்ட் ஆகுதான்ட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கலந்து விடணும், எண்ணெய் கொஞ்சம் விடணும். ஏன்னா உருளைக்கிழங்கு வாயுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காக. இப்போ சாம்பார் மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன், வெறும் மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம முதல்ல கொஞ்சமாக தான் உப்பு போட்டோம். அந்த உப்பு அந்த தண்ணியிலே போயிட்டுருக்கும். அதனால் இப்போ கொஞ்சம் உப்பு போடணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி ரோஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருந்தால் தாங்க பசங்க சாப்பிடுவாங்க. அதனால் குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கரம் மசாலா, மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. பாருங்கள், உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக உருளைக்கிழங்கு பொரியல் இப்படி ட்ரை பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.